வணக்க மக்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2012ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 நண்பர்கள், அதாவது காலேஜ் ஐவி டூருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாலிடிந்த பில்டிங்கில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கும் போது ஏற்பட்ட ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே வரும். பார்த்தீங்கன்னா ஒரு தேரிக்காடுன்ற பகுதியில் பாலிடிந்த ஒரு பங்களா இருக்குங்க. அந்த பங்களாவுக்குள்ளே போய் சரக்கு அடிக்கும் போது தாங்க இந்த நிகழ்வு நடந்துச்சு. இந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரான பிரபு அப்படின்ற நண்பர் தாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் காலேஜ் ஐவி, அதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக போகிறாங்க. பஸ்ஸில் தான் அவங்க போகணும் காலேஜ் ஐவினாவே. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஐவிலேருந்து பிரிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கார் வாடகை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பக்கம் தான் எங்கள் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸும் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேருங்க. அவங்க 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் தேரிக்காடுன்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்கிட்டு எங்கேனாச்சும் ஓரமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைத்தூரில் வந்து போடும்போது இந்த ரோட்டில் வந்து உட்காந்துன்னா மலையில் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிற சைடிஷ்னா சிக்கன் ஃப்ரை, மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சரக்குலாம் எடுத்துக்கிட்டு அது தேரிக்காடு பகுதியில் வந்து ஓரமாக நின்றுருக்காங்க. ஒரு பனை மரத்துக்கிட்ட இல்லை, மழை வேறு பெய்யுதுன்னு சொல்லிட்டு அப்போ தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக் பில்டிங் ஒன்று இருக்குங்க, பங்களா மாதிரி. அந்த பங்களாக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பிரபு கூட இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்டான தினேஷ் வந்து சொல்கிறாருங்க. ஆனால் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கப்படுறாருங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கூட்டு போட்டு இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் யாருமே போயிட்டு குடி போலைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாங்க, ஒரு பணக்காரருக்கு சொந்தமானது, திருநெல்வேலி பகுதியிலே ஒரு முக்கியமான ஆளுக்கு சொந்தமானதுங்க அந்த பங்களா. அந்த பங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே குடி போகாதனாலையும் தனியாக இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து யாருமே அங்கே போகிறது இல்லைங்க. அந்த தேரிக்காடில் வேட்டைக்கு போகிறவங்க கூட அந்த பங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சில அமானுஷ சம்பவங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிரபுவுக்கு தெரியுங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கெத்து வந்து போயிட்டோம், நம்ம இந்த மாதிரி பேய் இருக்குன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற தன்னோட ஊர்லேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் முரளி, தமிழ் அப்படின்ற 2 பேர்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், அதான் நம்ம 6 பேர் இருக்கோம்ல, எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவங்க 6 பேருமே ஒன்றா போகிறாங்க. பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோடத்தில் இருக்கிற பனைமரத்தோட போலீஸ் வந்து ஹைவே பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த தேரிக்காட்டில் வந்து முன்னில் வந்து நடந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பாலடைஞ்ச பங்களாவாக இருக்கும் போலயே பேயெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேட்குறாருங்க. இருந்தால் என்ன நீ விட்டுருவா போகிற வாப்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பங்களாவுக்குள்ளே போலீங்க. அந்த பங்களாவுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்தால் போதில்ல, ஒரு கார் ஷெட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த கார் ஷெட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருமே தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரபுவோட உள்ளூர் ஃப்ரெண்டான திருநெல்வேலிக்கார் வந்து முரளி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளேஸ் வேணால் மச்சா வெளியே போயிடலாம், இவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, நம்மளும் தெரிஞ்சுட்டே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் 6 பேர் இருக்கோம்லடா உள்ளே போனதுன்றா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து என்ன கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு சமாளிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேருன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆளுக்கு 2, 3ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குங்க. ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது 12 பேர் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த கிரில்லும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரையெல்லாம் எடுத்து சமைச்சுன்னா ஆல்ரெடி வந்து சமைச்சு தான் எடுத்து வந்திருக்காங்க. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்ருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி நாங்கள் பஸ்ஸில் வந்து காலேஜ் ஹாஸ்டல்லே போயிட்டோம், நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம், சரக்கு அடிச்சிட்டோம்னா நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மற்ற அந்த டிபார்ட்மெண்ட் பசங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவங்க காலேஜ்லேருந்து வந்து 3 பேருமே அது எல்லாமே பிரபு பார்த்துட்டு சரி கம்முன்னு வைக்கடா ஃபோன், அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்து காலேஜில் போனால் வந்து சண்டை பிடிக்க மாட்டாங்களான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து சொல்கிறாருங்க, இந்த மாதிரி பேய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நான் வந்துருக்கோம்னா என் பேய் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயெல்லாம் வந்து என் முன்னாடி வந்துச்சுன்னா பேயில் வந்து நானே ஓட விட்டுரும் அடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. பாதையில் உடனே இந்த ஃபோனை நீங்கள் கட் பண்ணிடுறாருங்க முரளின்றவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து அமானுஷம் நடக்குது. கடந்த ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த போய் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே செம்மறியாடுகளை வந்து வச்சுட்டு இருந்த ஒரு வயதான தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காக இந்த கேட்டான ஒதுங்கியிருக்காருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த தாளம்பூன்ற பூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வாசம் அடிச்சிருக்குங்க. அந்த பேய்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த தாளம்பூ தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அல்றதும் அது கை குழந்தையோட தூக்கு போட்டிருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விட்டு பசியல் பட்டினியில் அப்படியே இருந்துருக்குங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து இரவு நேரத்தில் ரொம்ப அமானுஷ சத்தத்தை ஏற்படுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து எல்லா இடத்துக்கும் கேட்குவாங்க. அதனால தான் யாருமே போகிறதில்ல. அதனால இவங்களும் என்ன சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு அங்கே யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியத்துலேயே அங்கே போயிட்டாங்க சரக்கு அடிக்கிறதுக்கு. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா முரளி
கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு அப்படிங்கிற நண்பர் வந்து வந்திருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மச்சான் இவங்க சொல்றதெல்லாம் கட்டுக்காதடா, வாடா நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாருங்க. ஆனா பிரபுவும் முரளி இவங்க தமிழ் அவங்க 3 பேர் எவ்வளோ சொல்லியும் கேட்கலீங்க. நீ உள்ளூர்காரங்க அதனால தான் பயந்துட்டு இருக்கீங்க, நாங்களாம் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அந்த பில்டிங்குள்ள. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பொருட்படுத்தாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே உள்ள போறாங்க மொபைல் டார்ச் உதவியோட. கையில வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் துண்டு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. கையில ஒரு பக்கம் பீர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமா போயிட்டு அவங்க விழாக்கு எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு எங்க இருக்க முன்னாடி வா முன்னாடி வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பில்டிங்கா போயிட்டு இருக்கும்போது அந்த டார்ச் வெளிச்சத்தை கீழே இருந்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உட்காந்து போதையில் எல்லாருமே போகிறது தான் இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்காக வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த டார்ச் வெளிச்சம் வந்து இருட்டு பில்டிங் வந்து நல்லாவே தெரியுதுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் வெளிச்சம் வந்து அப்படியே அறவே நின்றுருக்குங்க. உடனே இவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாங்க. இவங்க வந்துட்டு அந்த படிக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுங்க. அடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது. போய் இவங்க 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா இவங்க என்னன்னாங்களே தெரியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்குங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சுங்க. இங்கேருந்து வெளியிலேருந்தே கத்துறாங்க. இந்த மாதிரி தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க, முரளின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே வரவே இல்லைங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற 4 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஆளுக்கு மொபைல் வந்து டார்ச் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் போயிட்டு அந்த படிக்கட்டு மாடியிலேருந்து மேலே எப்படி இருக்குன்னா அதில் உட்காந்துட்டு வாயை பார்த்துட்டு பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் இவங்க பயத்திலேயே எழுந்து ஓடி வர்றாரு, எப்படியாவது வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு போனார் பார்த்தீங்கன்னா தினேஷ் சவால் விட்டுக்கிட்டு பேய் வந்து என் முன்னாடி வர சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அந்த டர்னிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மயங்கி போய் கீழே விழுந்திருக்காருங்க. அது என்ன பில்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து மயங்கி விழுந்திருக்காருங்க. அந்த ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி தூக்கு போட்டு இறந்துருக்குங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேருமே வெளியே கூட்டிகிட்டு வந்து தண்ணி தெளித்து எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு அந்த தேரிக்காட்டில் வந்து வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பயத்தை மயக்கம் தெளிஞ்சதுமே ஒரு கத்த ஆரம்பிச்சிடாருங்க. எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் நான் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தாருங்க. சரி இவனோட ஃபோன் என்னடா ஆச்சுன்னு கேட்டாங்களேன். பயத்தில் ஓடி வந்தால் அப்போ கீழே விழுந்துருச்சு, படியில் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் உடஞ்ச ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கிற முரளி வந்து எடுத்து காமிக்கிறாருங்க. இது அவனோட ஃபோன்டா மச்சான், கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீ ஏன்டா போய் அங்கே படிக்கட்டில் ஒழிஞ்ச கீழே ஓடி வர வேண்டியதான்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஒரு அமானுஷமான உருவத்தை பார்த்தேன், இவன் மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவன் கிட்ட வந்து நின்று போயிடுச்சு, அதை பார்த்ததுமே தான் நான் ஓடிட்டு கீழே வர மாதிரி வந்தேன், என் பின்னாடி கொலுசு சத்தம் கடிச்சு பயத்தில் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமன்னு சொல்கிறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த தேரிக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போகிறாங்க. தேரிக்காடுனாவே தெரியும், கருவேலம் முள்ளும் மணலும் கலந்தது தாங்க அந்த தேரிக்காடு. தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் வந்து இது அதிக அளவில் காணப்படுங்க. அங்கங்கே போயிட்டு ஓரமாக ஒளிஞ்சு போயிட்டு இருக்காருங்க பயத்திலே. அப்படி பைக்கை வந்து பார்த்துட்டாங்க, ஒரு 300 மீட்டர் தான். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4-5 குன்று மாதிரி இருக்குங்க. அங்கங்கே மணல் குன்றுகளும் கருவேல மரம் தோட்டம் மாதிரி இருக்குது. அதில் தாங்க தூந்து போயாகணும். வந்த இடமே மறந்து போச்சு. ஏன்னா இவங்க வந்து பதட்டத்தில் ஓடி வராங்க, எல்லாரு காலையும் முள்ளி இறக்கிட்டு செப்பல் கூட போடாம ஓடி வந்திருக்காங்க பயத்திலே. அப்படி ஓடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தினேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அலறாருங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வருதாங்க, பாரு தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிறாருங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குங்க. இங்கே யாரும் இல்லைடா, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, பயப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அந்த பொண்ணு வந்து என்னவே தான் பார்த்துட்டு இருக்கு, நான் வேற சொல்லிட்டேன்ல, எப்படி நீ தைரியமான ஆளாக தான் வந்து என் முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் அழுந்துக்கிட்டே சொல்கிறாங்க, எப்படியாச்சும் நான் கூப்பிட்டு போயிருக்கேன் நான் மச்சான்னு சொல்லிட்டு. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி அப்படியே கூப்பிட்டு வராங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே அந்த அருள்குரல் வந்து நல்லாவே கேட்டுட்டு இருக்குங்க. அப்படி கேட்க இவங்களுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர வந்துட்டு அவங்க குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு வேகமாக ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. போயிட்டு பைக்கை வந்து பைக்கை விட்டுட்டே போய் ஹைவேல நின்று பார்த்தீங்கன்னா வர வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு லாரி வந்துட்டு இருக்கு அந்த நேரத்துக்கு. அந்த லாரியை நிப்பாட்டி இது மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆச்சு, எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த பைக் கிட்ட போகிறதுக்கு கூட பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாரியை ஓரம் போட்டுட்டு பைக் இங்கே விடக்கூடாது தம்பி, சேஃப் இல்லை, இங்கே வந்து நிறைய பேர் லாரியெல்லாம் நிப்பாட்டுவாங்க, அது இல்லாமல் இது கொஞ்சம் ஊருக்கு வெளியே அவுட்ருன்றதுனால பைக் வந்து திருடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது நான் கூட இருக்கல தம்பி, வா தம்பின்னு சொல்லிட்டு அவர் வந்து லாரி ஓட்டுனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு பக்கம் இருக்குங்க. கூட வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 28-29 வயசில் கிளீனராக வந்திருக்காரு. அவங்க 2 பேருமே நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரியிலலாம் கிளீனர் வந்து துணி வச்சுருப்பாங்க, அதை வந்து பற்ற வச்சுக்கிட்டு போயிட்டு பைக் வந்து அந்த மணலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கூட பண்ண முடியலைங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தள்ளி ரோட்டுக்கு எட்டு வந்துடுறாங்க. ரோட்டுக்கு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் லாரியில் பின்னாடி வந்துட்டு நீ முன்னாடி நீங்கள் எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டு
எல்லாம் பயத்தோடய அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று வருதுங்க. அங்கே டீ கடையான வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க, லாரி வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. லாரி வந்து ஃபுல்லாக ஹாரன் அடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லாரி வந்து ஸ்லோவாக இப்படி டீ கடைக்குள்ளே போகுது. ஓரமாக மண் ரோட்டில் வந்து நிற்கிது. உடனே அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரமா போங்க இங்கேருந்து. நான் வந்து லாரி வந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து ஒரு குடோனுக்கு போயிட்டு லோடு இருக்கிறதுக்காக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. பத்திரமா சேஃபாக போயிடுங்க. இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்குது காலேஜுக்குன்றாங்க. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்றாங்க. சரி ஓகே பத்திரமா போயிடுன்னு சொல்லிட்டு லாரியில் இருந்தேன் ஒரு எலுமிச்சம்பழம் அதை கூட வச்சுருப்பாங்க லாரிக்கு வரும்போது. அவர் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்தவர், அதாவது தினேஷ் கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. வச்சுக்க சொல்லி பயப்படாமல் போ தம்பி ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு லாரி வந்து கிளம்பிடுச்சுங்க. இவங்க வந்து டீ கடையிலே உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை மாஸ்டர் வந்து கேட்டுட்டு, என்னாச்சு தம்பிங்களா இவ்வளோ பதட்டத்தோட இருக்கிறீங்க, ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க என்னாச்சுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட இது மாதிரி எல்லாம் சொல்கிறாருங்க. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட மணிக்கு திட்டுறாருங்க. காலேஜில் வந்து காலேஜ் பசங்களோட போக வேண்டியதுன்னு அது என்ன வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம் சரி, அங்கேயே அந்த பில்டிங் ஏன் போனீங்க, இது திருநெல்வேலிக்கார பார்த்தீங்களா வந்துட்டு இது கூட தெரியலையா அந்த கிராமத்து பக்கம் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டபடி திட்டிட்டு, சரி வெடிகிற வரை இங்கே கூட இருங்கன்னு சொல்லாருங்க. இல்லை நாங்கள் நேரத்துலேயே போயிடணும், காலையில் வந்து கிளாஸ் இருக்குது, நாங்கள் வந்து வெளியே வந்ததே வந்து அச்சோடிக்கு தெரியாது பஸ்ஸை விட்டு இறங்கினதே, நாங்கள் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களை வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதான் பகல் ரோடு வந்துட்டு இல்லை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயத்தோடய போகிறாங்க. ஆனால் தினேஷ்க்கு மட்டும் அவன் பக்கம் யாரோ சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் மூச்சு காற்று அவர் மேலே பட்டுட்டு இருக்கிற மாதிரியும் பக்கமே இருக்குங்க. அந்த கொலுசு சத்தமும் அப்பப்போ அவர் கேட்டுகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிட்டு பயத்தோடையே ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 பேராக போகிறாங்க. மொத்தம் 3 வண்டி வந்துச்சு பார்த்தீங்கன்னா 6 பேர். அது ஒரே வண்டியில் தினேஷ் வந்து சென்டராக உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் வந்து பயத்தில் உட்காந்துருக்காருங்க. பின்னாடி வந்து இன்னொருத்தர் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிக்கிட்டு, இவருக்கு வந்து அந்த இடத்துல ஃபீவரே வந்துருச்சுங்க. ஃபுல்லாக பயத்திலே இருக்காரு, அழுகையும் வந்துருச்சு. அது நான் தான் சவால் விட்டது தான் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி காலேஜ் போயிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர்னால அவர் ரூம்லேயே இருக்காருங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முரளியும் கூட இருக்கார். 2 பேருமே ரூம்லேயே இருந்துட்டு கிளாஸ் போகலைங்க. அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே மாடியில் போயிட்டு துணி துவச்சிட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நார்மல் ஆகிட்டாருங்க. ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டவர் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நைட் ஒரு 9:45 10 மணி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு துணி துவச்சிட்டு கீழே வரும்போது அதே கொலுசு சத்தமும் அதே தாளம்பூ வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்கட்டு இறங்கி வர வர கேட்குதுங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயம் ஆயிடுச்சுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து குழந்தைன்ற சத்தம் கேட்குதுங்க. பேசிக்கிட்டு ஏதோ வந்துட்டு என் குழந்தைய காப்பாற்றுன்ற மாதிரி குரல் வந்து கேட்குதுங்க. இதை பார்த்துட்டு இவர் இருந்துக்கிட்டு வேறு நம்ம பசங்க தான் நம்ம வந்து நேற்று நம்ம நடந்ததை சொன்னதுக்கு வந்து கிண்டல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எந்த இடத்துல துணி துவச்சிட்டு இருந்தாரோ அதே இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவர் இருந்துக்கிட்டு அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு பசங்க தான் நம்மளை பயமுறுத்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாருங்க. அந்த வெளிச்சத்துலேயே 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. மேலே வந்து எல்லாரும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் துணி துவைக்கிற இடத்துல 0 வாட்ஸ் மட்டும் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அவர் கிட்ட போக போக தான் தெரியுதுங்க அது ஒரு அமானுஷமான உருவம்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு வேகமாக வந்து படிக்கட்டில் வழி வந்து கீழே விழுந்துடுறாருங்க. கை ஃபுல்லாக அடிபட்டுறதுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வார்டன் எல்லாமே வந்துடுறாங்க மேலே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாரும் முன்னாடியுமே கத்துறாருங்க இந்த மாதிரி அந்த உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு. வார்டன் இருந்துக்கிட்டு என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை. அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரூமுங்க ஒரு ஹாஸ்டலில். ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே 2 ஜூனியர் உள்ள 2 சீனியர்னு படுத்துட்ருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேல்காட்டில் வந்து படுத்துருக்காரு, அவங்களோட ஃப்ரெண்டு கீழேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நெஞ்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க மாதிரி வெயிட் அதிகமாகிடுதுங்க. அவர் எழுந்து பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எழுவும் முடியல, அவர் கண்ணு முழிக்கவும் முடியல. அப்புறம் போராடி அவர் எழுந்து பார்க்குறாருங்க. நெஞ்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ரொம்ப வெயிட் வச்சு அழுத்துற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு அமானுஷமான உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படி முகம்லாம் செதலடைஞ்சு ஒரு துர்நாற்றம் வீசுகிற மாதிரி ஒரு இதில் உட்காந்துட்டு இருக்குங்க. அவர் கனவான கூட தெரியலைங்க, கத்தவும் முடியல, அவரால் எழவும் முடியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தை பிடிச்சி அழுத்துற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட குலதெய்வமான முனியப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே வேண்டிக்கிறாருங்க. மனசுக்குள்ளேயே கத்தவும் முடியல, அவரால் எழுப்பு பண்ணவும் முடியல, அசை கூட முடியலைங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணின்னு சொல்லிட்டு அவங்களோட குலதெய்வத்திட்ட வந்து ரொம்பவே மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாருங்க அழுதுகிட்டே ஒரு 10 செகண்டுக்குள்ளே. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து அந்த இடத்துலேருந்து அப்பேர் ஆகிடுச்சுங்க. உடனே அவர் எழுந்து கீழே இருக்கிற ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது வரைக்கும் இருந்தால் இதாகாதுன்னு சொல்லிட்டு இவரோட ஊருக்கார் திருநெல்வேலிக்காரதாங்க அந்த ஹாஸ்டல் வார்டன் அவர்கிட்ட போயிட்டு அவர் வந்து கொஞ்சம் வயதானவருங்க, ஒரு 58 59 ஆகுதுங்க. அவர் ரிட்டையர்ட் ஆர்மின்றதுனால அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. நாங்கள் இது மாதிரி பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னோடனே உடனே நீ வீட்டுக்கு போப்பா, இங்கே வேண்டாம்,
வீட்டுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் கோயிலுக்கு போ, உன் குலதெய்வத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கிட்ட போகிறாங்க. குலதெய்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டாருங்க. குலதெய்வத்தோட பூசாரிக்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரி இது மாதிரி ஒரு தூராரமாக தான் உன்னை வந்து பழி வாங்குது, ஏன்னா நீ வந்து அங்கே ஏளனப்படுத்திட்டாத, அவள் குழந்தைய விட்டுட்டு தவிச்சிட்டு இருக்க அந்த ஆன்மா, ஆனால் நீ வந்து போய் அந்த இடத்துல சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்பவே இழிவாக பேசிட்டா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோழி போட்டு பார்த்து இந்த மாதிரி தான் நீ வந்துட்டு உன்னை வந்து கூட்டு போகிறது தான் ட்ரை பண்ணுது அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இப்போ கூட அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா உன் பின்னாடி வந்து கோயிலுக்கு வெளியே தான் நின்றுருக்கு. அதனால் இன்னும் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருது, பௌர்ணமியில் ஒரு முழு பூஜை பண்ணிடலாம், இந்த கோயிலை விட்டு நீ எக்காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த 2 நாளுமே அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானது, விஸ்தாரமானதுன்னு கூட சொல்லலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பாண்டி முனி கோயிலுங்க. அது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனுங்க. மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் ஆனது. அந்த இடத்துலேயே ஓரமாக 2 நாள் வந்து தங்கிக்கிட்டாருங்க, கோயிலுக்குள்ளேயே இருந்துட்டாருங்க, எங்கேயுமே வெளியும் போகல. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அப்பப்போ வீட்டுக்கு போகிறது, வெளியே ஒரு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருள் வந்து அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவை இறக்கி அப்புறம் சொல்கிறாருங்க. அது அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார குடும்பம், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லிடுறாருங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோவத்தில் போயிட்டு தூக்கு போட்டு இறந்துடுறாருங்க. அந்த பெண்மணி கை குழந்தைய கூட விட்டுட்டு அந்தளவு கோவத்தில் போயிட்டு இறந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையும் அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் பார்த்துப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கை குழந்தைய விட்டுட்டு போயிடுறாருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆணவம் வந்து ரொம்பவே உக்கிரமாயிடுதுங்க. அதனால அந்த பில்டிங்கை வரவங்களை யாரையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துதாங்க, யாரையுமே கிட்ட சேர்த்தாம துரத்திட்டு இருக்குங்க. இதெல்லாம் மீறி இவர் வந்து போயிட்டு அந்த இடத்துல குடிச்சிட்டு சரக்கலை இது மாதிரி கேவலப்படுத்தினால ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அது பழி வாங்குறதா இப்படி ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா சொல்லிடுதுங்க. உடனே பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இவன் வந்து இப்போ என் இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டான், இனிமேல் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு வாங்கிட்டு அந்த ஆவியை வந்து விரட்டிடுறாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபுவோட வாழ்க்கையில் அந்த ஆவியால் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவுமே நடந்தது இல்லைங்க.